வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோகி. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம எந்த படத்தினுடைய ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு, சூர்யா அவர்களுடைய நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆகிருக்க ரெட்ரோ படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க பூஜா ஹெக்டே அவர்கள், நாசர் அவர்கள், ஜெயராம் அவர்கள் அண்ட் ஜோஜோ ஜார்ஜ் அவர்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் கொடுத்த பில்டப்புக்கு ஒர்த்தாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, உண்மையாகவே அந்த சம்பவம் தான் நடந்ததா அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. ஸோ சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் பிகில். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஸோ ரெட்ரோ படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோஜோ ஜார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேங்ஸ்டர். அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை இன்னும் பிறக்காமல் இருக்குது. ஸோ அவருடைய வாட்ச்மேன் வந்து பார்த்திங்கன்னா சுட்டுக் கொல்லப்படுறார். அவர் வந்து கையில் குழந்தை வச்சுருக்காரு. அந்த குழந்தைய தான் வளர்க்குறாரு. அந்த குழந்தை தான் சூர்யா அவர்கள். ஸோ இருந்தாலுமே ஜோஜோ ஜார்ஜுக்கு வந்து அந்த குழந்தை மேலே பெருசாக அக்கறை கிடையாது. அவங்க அம்மா தான் பார்த்து வளர்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க ஒரு கடத்தில், என்ன இருந்தாலும் இவர் தான் உனக்கு அப்பா, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜோஜோ ஜார்ஜோட உயிரை வந்து இவர் எப்படியோ காப்பாற்றிடுறாரு. அதனால இருந்து ஜோஜோ ஜார்ஜுக்கு ஒரு பிடிச்சி போயிருது. அதனால் ஜோஜோ ஜார்ஜ் வந்து இவரை வந்து அடியாள் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கடத்தில் வந்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா வந்து இந்த தொழிலை நான் விட போகிறேன், ஏன்னா எனக்கு வந்து என் காதலி மறுபடியும் கிடச்சிட்டா, என் சின்ன வயசில் நான் பேசின ஒருத்தி வந்து எனக்கு மறுபடியும் கிடச்சிட்டா. ஸோ அதனால் நான் வந்து அவரோட கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்க போகிறேன், இந்த தொழிலை விட போகிறேன், நீயும் விட்டுரு, உனக்கு வர வேண்டிய தங்க மீன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் வந்து யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நீயும் அதை வந்து அது போகாத, இன்னும் தொழிலில் போகாத, எங்கள் அம்மா வந்து ஆசைப்பட்டது என்னென்னா நீ நிம்மதியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் ஜோஜோ ஜார்ஜ் வந்து காண்டாகி கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணுறாரு. ஸோ பிரச்சனை பண்ணக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் மேலும் மேலும் வந்துகிட்டு இருக்குது. ஸோ நம்மளுக்கு மேலும் மேலும் என்னென்ன பிரச்சனை கொடுத்தாங்கன்றதை இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா அவருடைய சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தில் ரொம்ப டாப் நாச்சாக இருந்தது. முக்கியமாக சொல்லணுன்னா அந்த 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட், அந்த கல்யாணம் அந்த உள்ளே என்ட்ரானதுலேருந்து அந்த சாங்கு, அதுக்கப்புறம் டைலாக்ஸ் பேசுகிறது, அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ், இது எலிவேட் பண்ண அந்த விஷயமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆக்சுவலி அந்த சிங்கிள் ஷாட் முடிஞ்சோன்னே எல்லாருமே கை தட்டினாங்க. உண்மையாகவே அந்தளவுக்கு சிங்கிள் ஷாட் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. இந்த வீர தீர சுரன்லையும் இதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட் ட்ரை பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது மாதிரியே இந்த படமும் இந்த சீனும் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதேமாதிரி சந்தோஷ் நாராயணனுடைய பின்னணி சேர்ந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. எப்போல்லாம் வந்து படம் ட்ரெயின் அவுட் ஆகுதோ அப்போல்லாம் சந்தோஷ் நாராயணனுடைய மியூசிக் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கரைச்சலாக இருக்குது. பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கனிமா பாட்டாக இருக்கட்டும், தி ஒன் சாங்காக இருக்கட்டும், அதெல்லாம் தேட்டரில் கேட்க நல்லா இருந்தது. பட் ஆனால் ஒரு ஐட்டம் சாங் இப்போ ட்ரை பண்ணியிருப்பாங்க, அது பெருசாக எஃபெக்ட் கொடுக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மற்றபடி பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படத்தில் எடிட்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், மற்ற டெக்னிக்கல் ஒர்க் ஆகட்டும் எல்லாமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி சூர்யா அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தி ஒன், ஆக்சுவலி இந்த தி ஒன்னுன்றது கரெக்டாக ஆப்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சூர்யா மட்டும் தான் இந்த படத்தை தாங்கிட்டு இருக்காரு படம் ஃபுல்லாகவே. முக்கியமாக அந்த மாஸ் எலிவேஷன் சீனாக இருக்கும், அவருடைய லுக்காக இருக்கட்டும், அவருடைய கெட்டப் சேஞ்சஸாக இருக்கும், அவருடைய ஸ்வாக் மூமெண்ட்டாக இருக்கட்டும், அவருடைய ஆக்ஷன்ஸ் எஸ்பெஷலி ஸ்டண்ட் செம்மையாக பண்ணியிருந்தார். மார்ஷியல் ஆர்ட் கற்றுக்காரு போல் அந்த படத்துக்காக. மார்ஷியல் ஆர்ட் வந்து பூந்து விளையாண்டுருக்காரு. அண்ட் அவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியை பார்த்து வந்து அவர் வந்து சிரிக்க பழகுவார். ஆக்சுவலி அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அவருக்கு வந்து சிரிக்க வராது, சந்தோஷப்பட வராது. ஸோ அதனால் கண்ணாடியை பார்த்து அது வந்து முயற்சிப்பார். அந்த சீக்வன்ஸ் ரொம்பவே அவர் வந்து நல்ல நடிகர் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ண ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மற்ற ஆக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே நீட்டான ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் பெருசாக எந்த ஒரு கேரக்டருமே பெருசாக எழுதப்படல, பெருசாக அவங்களுக்கு பெரிய பொட்டன்ஷியலுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இங்கேருந்து படத்தில் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. ஸோ கேரக்டர்ஸே இந்த படத்தினுடைய பெரிய வீக்னஸாக இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இந்த படத்தில் அமையலை. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அவன் வந்து பெரிய அரேஞ்ச்மெண்ட்டில் பண்ணி ஃபைட் கிளப் மாதிரி சண்டை மூட்டி விட்ற ஆள் அந்த ஆள். ஸோ அவன் வந்து ஆக்சுவலி அந்த வில்லனை பார்த்தா இரிட்டேட் தான் ஆகுது. அந்த வில்லனுக்கு ரிப்ளேஸாக வேறு யாராவது போட்டிருக்கலாம், இல்லைனா அந்த கேரக்டர் ஸ்கெட்சே வேறு மாதிரியாச்சு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மோஸ்ட் இரிட்டேட்டிங் வில்லனாக தான், அது வில்லனாக கூட ஃபீல் ஆகல, அது ஜோக்கராக ஃபீல் ஆச்சு. அந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணுற அந்த கேரக்டர் இருந்தது. இது கூட பரவாயில்லைங்க. இந்த படத்தில் வந்து உண்மையாகவே கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ணாரா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஜெகமே தந்திரன் படத்தையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜிகர்தண்டா 2 படத்தையும் எடுத்து விட்ட மாதிரி இருக்குது இந்த படம் பார்க்கும்போது. ஏன் ஜெகமே தந்திரன் படம் ஓடலன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஏன் ஜிகர்தண்டா 2 உடைய செகண்ட் ஹாஃப் ஏன் இந்த அளவுக்கு வீக்கானது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு கொலாப் பண்ணப்பட்ட படம் தான் இந்த ரெட்ரோ. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓகே ஷாப் நல்லா போயிருந்தது. அதாவது அந்த 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட்டுக்கு அப்புறம் ஓரளவு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணி அப்படின்னு கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளே இருந்தது. ப்ரெடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளே தாண்டி படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளே ரொம்ப தோய் வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இதுதான் நடக்க போகுதுன்றது நம்மளுக்கு ஈஸியாக ப்ரெடிக்டபிளாக இருந்தது. ப்ரெடிக்டபிள் தாண்டி திடீர்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபை ஒரு சாமி படம் மாதிரி அரங்கேற்றிட்டாங்க. என்னடா இவ்வளோ தூரம் நல்லா தாண்டா கொண்டு போயிருந்தீங்க, திடீர்னு சாமி படம் மாதிரி நான் எதிர்பார்த்த ஒரு சீன்ஸ் நடந்தது. ஐயா நீங்கள் தான் என் காக்க வந்த தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க நினச்சேன். சொல்லி முடிக்கலை, அதுக்குள்ளேயுமே அந்த சீன் நடந்துருச்சு. ரைட்ரா, சரி இதுக்கப்புறம் படம் என்ன ஆக போகுதுன்றது நம்மளுக்கு ரிசல்ட் தெரிஞ்ச மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. ஓகே ரைட்டு, வராரு, காப்பாற்றுறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. ஓகே, இதே ஸ்க்ரீன் பிளே தான்
இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஜிகர்தண்டா பார்ட் 2லையும் சரி, அதுமாரி ஜகமே தந்ததும் சரி, அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான் இருந்தது. அதே மாதிரி இதே ஸ்க்ரீன் ப்ளே தான். அதுமாரி படம் 2.25 மணி நேரத்துக்கு ரன் ஆகுது. அந்த 2.25 மணி நேரம் எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்லாம் வந்து கொஞ்சம் மூச்சு முட்டுது அப்படின்னு தான் சொல்லலாம். தள்ள முடியல, ரொம்ப லேக் அடிக்குது படத்தில். அதுமாரி பெருசாக சீன்ஸ் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்து என்ன எடுத்துன்ற மாதிரியும் சீனும் இல்லை. அதுமாரி ஸ்டண்ட்டுமே சரி ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் பிரச்சனையும் கொடுக்குது. அதுமாரி படம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த செகண்ட் ஹாஃப் சொன்னேன் தெரியுங்களா, அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஏதோ பார்த்து பழகின கதை மாதிரி தான் இருக்குது. இவரும் சரி இந்த பழைய சாங் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் வர வர போர் அடிக்குது. முக்கியமாக செகண்ட் ஹாஃப் வந்து லிட்டரலி ரொம்ப போர் அடிக்குது. எனக்கு இதை பார்க்கும்போது கங்குவாவே எவ்வளோ பெட்டர்ன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா கங்குவா 2 ஹவர்ஸ்லேயே படம் முடிஞ்சிருது. ஸோ 2 hours 50 minutes தான் அந்த படம். எனக்கு என்னமோ இதை விட எனக்கு கங்குவா பெட்டர்ன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா படத்தை செகண்ட் ஹாஃப்லாம் உட்கார முடியல, கொஞ்சம் கடுப்பேற்றிட்டாங்க. கொஞ்சம் நீங்கள் தாக்கு பிடிச்சிட்டீங்கன்னா அந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் சூர்யா கொஞ்சம் யோசிச்சு படத்தை சூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு தோண வைக்குது. ஏன்னா படத்தில் ஒன்றுமே இல்லை, அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த கோல்டு ஃபிஷ்ன்றது ஒன்று காட்டுறாங்க, அது வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுமாதிரி கிளைமேக்ஸும் சரி இதுதான் நடக்க போகுதுன்றது தெரிஞ்சுது. அந்த லவ் லாஃப்டர் வார் இருந்து சொன்னாங்க பார்த்தீங்களா, படத்தில் லவ்வும் சரி பெருசாக அந்தளவுக்கு பெருசாக இல்லை. லாஃப்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதில் சுத்தமாக இல்லை. வார் ஓகேவாக இருந்தது. அதுதான் இந்த 3ல் இது மட்டும் தான் இருந்தது. கொஞ்சம் நான் ரொம்ப படத்தை எக்ஸைட் ஆகிட்டு எதிர்பார்த்துருந்தேன். ஆக்சுவலி கார்த்திக் சுப்ராஜ் ஏதோ மேஜிக் பண்ண போகிறான், கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ண போகிறான். ஆக்சுவலி இவரோட இந்த கோடு வேறு சொல்லுவார் தெரியுமா, அந்த சிறப்பான தரமான சம்பவம்னு. ஆக்சுவலி படத்தில் வந்து அவர் சம்பவம் பண்ணல, அவர் தான் நம்மளே சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆயிடுச்சு படம் பார்க்கும்போது. ஸோ எனக்கு வந்து பெருசாக அந்த படம் ஒர்க் அவுட் ஆகவில்லை அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய ரிசல்ட்டாக நான் பார்க்குறதுறேன். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே திருணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் சூர்யா ஃபேன்ஸுக்கு வேணால் ஒர்க் அவுட் ஆக சான்ஸ் இருக்கலாம். கோடு வேர்டு அக்செப்டட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி எல்லா ஆடியன்ஸுக்குமான படமாக அது கண்டிப்பாக இருக்காது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 2.75. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருங்க நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. ஸ்டே வித் மீ FTFS with மோகி.